ஹே ஃபேம், நான் தான் குருவன். ஸோ எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் எங்கே போகிறேன்னா திருச்செந்தூர் தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ யார் யாரும் போயிட்டு இருக்கோன்னா யுவன் சங்கர் அண்ட் தென் போர் சங்கர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுரா? டைம் எவ்வளோ ஆச்சுரா? 7:40. ஸோ இப்போ வந்து 7:40 ஆச்சு. ஸோ இங்கேருந்து திருச்செந்தூர் எவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்குன்னா ஒரு 400 ஆல்மோஸ்ட் 500 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஸோ 500 கிலோமீட்டர் நைட்டில் ரைட் பண்ண போகிறோம். ஸோ சேஃபாக போயிடணும். ஓகே, நம்ம ஆளுங்க போகிற ஆரம்பத்தில் சாமி கும்பிட்டு போயிடலான்னு சொன்னாங்க. எங்கடா உடைக்கிற? இங்கேயா? அவனுதான் தெரியும், எனக்கு என்ன தெரியும். உடைக்கிறது ஓகேடா, எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதா? சரி பண்ணு. தெரியல என்ன பண்ணுவாங்க, எனக்கு எப்படா தெரியும். அப்புறம் ஓகே வச்சுட்டு ஓம் நாகபட்டினத்து நலமே ஓட்டி என்னடா பண்ணுவாங்க இது? டேய் இங்க வாடா, நமக்கு எதுவும் தெரியாரா? வச்சுட்டு இங்கிருந்து இப்படி என்னடா நீயே பண்ணிடுறா. நம்ம கோயிலுக்கும் போறதில்ல, சர்ச்சுக்கும் போறதில்ல, எங்கேயும் போறதில்ல. அப்புறம் நமக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? என்னடா கொஞ்சம் பின்னாடி போ. அங்க அங்க கொஞ்சம் பின்னாடி போயிரு. உடச்சிடு உடச்சிடு, கொஞ்சம் பின்னாடி போயிரு. உடச்சிடுவா. தேங்காய் உடஞ்சிருச்சா? நான் உடையாத நினைச்சேன் மண்ணில். யுவன் பின்னாடி பொறுமையா வா. ஓகே பைக்கில் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் சாந்தி கிரீஸு. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அதனால செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ சாப்பிட்டது சாந்தி கிரீஸில் தான் சாப்பிட்டோம். அந்த இடத்துல வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எது அலௌடு இல்லை. அதனால தான் நம்ம எதுவும் வீடியோ எடுக்கல. கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சாச்சுங்க. அப்படியே சரி ஓகே, சாந்தி கிரீஸில் பெட்ரோலும் அடிச்சுட்டு போகலாம். நல்லா இருக்குது இங்கே பெட்ரோல். ஸோ அதனால் இந்த சைடு எங்கேயாச்சும் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாந்தி கிரீஸ்லேயே பெட்ரோல் போட்டுக்கோங்க. எப்படி போயிட்டுருக்காங்க ரெண்டு பேர்? கப்பல்ஸ் கோல் பண்ணுறாங்களா? நம்ம எப்போ இப்படி போகிறது? சாந்தி கிரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ரேட்டு கம்மியாக இருந்தாலும் ஃபுட்டோட டேஸ்ட் வந்து குறையாதுங்க, சூப்பராக இருக்கும். கிளம்புறது பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புற மாதிரி. ஆஃபீஸ் வந்து 6 மணிக்கு கிளம்பிட்டோம், அது வேறு விஷயம். வெளியே வந்தாச்சு. ஆனால் ஹெல்மெட் வாங்குறதுக்கு ஃப்ரெண்டு கிட்ட லேட் ஆகிடுச்சு. சாப்பிட்டாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சுங்க. லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து சேஃபாக போனாலே போதுங்க. இப்போ நம்ம இந்த சிட்டியை மட்டும் கொஞ்சம் தாண்டிட்டோன்னு வச்சுக்கோ போதுங்க. வரானா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவா. வந்துட்டாட்டாட்டே ஒரு ஸ்டாப்ல இவனுக்காக நிற்கணும். யுவன் சங்கர் 80 தான் போற. ரோடு சரி இல்லையா? நானும் பாக்கலது. ஹைவேல போட்டு வச்சிருக்கோம்டா. அவன் இப்படி போயிருப்பா. ஹைவேல போய் போட்டு வச்சிருக்கான் லூஸ் மாக்கானுங்க. இவன் ராஜன், இவனும் இடம் தான். டீ குடிக்கலாமாமா குறைஞ்சிருச்சா? எனக்கு பாரு ஃபுல் இருக்குடா. என்னோடதா 10. எங்கடா வந்துட்டோம்? நான் சத்தியமா சொல்றேன், நான் பயந்துட்டேன்டா. நான் சரி ஏதோ கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா பிரேக் அடிச்சடா. சரி அப்படியே கிளம்பலாவா?
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரைக்கு இன்னும் 12 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஐயோ கைஸ் முடியல, கொள்ளுறது லைட்டோ. நல்லா இருக்குல்ல இது செடியில். இது பார்த்து தான் வந்தேங்க. தெரியலடா அந்த பேரியர் கிட்ட நான் வந்துட்டு சரி அந்த நான் வந்துட்டு இது இல்லடா லெஃப்ட் ரைட் எடுத்து போகலான்னு நினைச்சேன்டா. லாரிக்கார லெஃப்ட் சைடில் போயிட்டு ரைட் சைடில் போய் பண்ணலாம். டக்குன்னு ரைட் எடுக்கிறா, பார்த்தா பேரியர் போட்டிருக்கா. என்ன பாப்போம் உள்ள இப்படி இருக்கு ஹெல்மெட் இப்படி தூக்கிட்டே இவன் மாதிரி ஹெல்மெட் போட்டு பின்னாடி இடிச்சிட்டே வரான்டா சாமி. என்னடா சரி இவ போன் முருகு தொட்டே வண்டிய பயம் முடிஞ்சிச்சு. ஒரு கட்ல ஒரு இது இந்த லாரி மேல சொல்லி போயிட்டீங்கல்ல, வரலான்ட்டு வர கட்ட பஸ்ஸுங்க இப்படி போயிட்டு இருந்தா பின்னாடி வண்டி வந்துட்டான். நான் கட் அடிக்கலாம் போய் உள்ள வந்துட்டான்டா டக்குன்னு. அங்கேயே ஸ்லோ பண்ணிட்டேன் ஃபுல்லா. இல்லைன்னா அப்படியே பின்னாடியே வந்துருப்பேன். என்னோட 130 அன்னைக்கு அப்ப இது சின்ன ஸ்டோரி இல்லடா. அன்னைக்கு போச்சுடா 145 டபுள் ஷோ கண்ட்ரோலடா, அதனால அவ்வளோ போகாது. போகலாம். வண்டி சாவி இங்கே இருக்கு, டீல் தான் இருக்கா? ஓகே. இனி எவ்வளோ 100 கிலோமீட்டரா? 120 ஒரே டைம் தான்டா. போகலாங்க. ஸ்டார்ட் ஆகியா? போலாம். என்னாச்சு? ஸ்டார்ட் ஆகும் அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. அது ஸ்டாண்ட் இருக்கு, ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் எடுத்தாண்டா ஆஃப் ஆகும். நம்மளோட சென்சார்டா, ஸ்டாண்ட் எடுக்கலன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. வண்டி ஸ்டார்ட் கூட ஆயிரும், நீ கியர் போட்டேன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரு குட்டி ஒன்று பிரேக்கு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூர் போகிறதா பிளானு. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபுல்லாக இருந்துச்சு, ஆனால் இப்போது காலி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக போய்க்கலாம். இப்போ போகிற இடத்துல போய் சின்னதாக பெட்ரோல் அடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூர் போயிட்டு அங்கே ரூம் எடுக்கலாம் தான் யோசிச்சுருக்கோம். பெட்ரோல் பங்க்ல ஆளே காணோம். இண்டிகேட்டர் சவுண்டா? நான் 110. இப்போ எதுக்கு 110க்கு போட்டேன்னா, நிறைய பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாக்குன்னு கரெக்டாக ஒரு அளவு அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்களா, கம்மியான பெட்ரோல் கொடுப்பாங்களா அப்படின்னு என் பசங்க தான் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. இல்லைன்னா 1 லிட்டர் ஃபுல்லாக அடிக்கணும், இல்லைன்னா 110 ரூபா. அதே நானும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம்டா? எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டே இருப்பீங்க? டேய் அங்கே பாரு முருகர், அங்கே இருக்காரா?
மட்டும் ஜாஸ்தியாக போகிறதில்லைங்க, அதனால் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சரி நம்ம அதுக்கு போகணுன்னு நல்லா வந்து ஆக்சுவலி பக்கத்தூருக்கு போயிட்டு இருக்கா. ஏய் ஏய் எங்கடா போயிட்டு இருக்க? திரும்ப சொன்னா பக்கத்தூருக்கு போயிட்டு இருக்க. நம்ம வந்து கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். கன்னியாகுமரி பீச் பக்கத்துலேயே ஒரு இங்கேருந்து ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்னா ஒரு 750 மீட்ரு தான், அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டராக வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் ரூம் எடுத்துருக்கோம். ரூமும் நல்லா தான் இருக்குது. 1000 ருபீஸ்லேயே ஏசி பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் கம்மி தான், ஏன்னா பீச் பக்கத்தில் இருக்கிறது தான் முக்கியமாக இருந்தேன். ரூமை செலக்ட் பண்ணோம். இப்போ என்ன பிளான்னா சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு தூங்கணும். ஏன்னா 2 நாளாக தூங்க வேலைங்க. அங்கே வண்டி எடுத்ததான், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரைட்லேயே முடிஞ்சிருச்சு. 500 கிலோமீட்ரு. எங்கே டீ பிரேக் மட்டும் தான், மற்றபடி எந்த தூக்கம் இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூனே ஆயிடுச்சு. கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும். இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் அங்கே கோயிலுக்கு போகிற முன்னாடியே ஃப்ரெஷ் ஆனோம். அங்கேருந்து இங்கே கன்னியாகுமரி வந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அந்த 100 கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே ரூம் எடுத்து இங்கே இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு, ஸோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வந்துட்டு பசிக்கு தான் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா மட்டையாகிட்டு அப்புறம் வந்துட்டு என்ன கன்னியாகுமரி பீச் போவேன் தான். சரி, இந்த வீடியோ தான் இதோட முடிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து லென்த்தாக போயிடும். அடுத்த வீடியோ வந்து பார்ட் 2ல் போடுறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் அப்புறம் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை பற்றி இதே மாதிரி நிறைய vlog வீடியோஸ், அந்த பைக் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.